21 மார்ச் 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். அஸ்திரம் இது ஒரு கிரைம் த்ரில்லர் பிலிம். அரவிந்த் ராஜ்கோபால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெகன் எம்எஸ் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. ஷாம் நீரா, ரஞ்சித் டிஎஸ்எம், வெண்பா, நிழல்கள் ரவி, ஜீவா ரவி, அருள் டி சங்கர், விதிஷ் ஆனந்த் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக போலீஸ் கமிஷனர் அகிலன் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரையும் சுமந்த் அப்படின்னு புதுசா சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸரையும் அசைன் பண்றாரு. அந்த கேஸை சேர்ந்து சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்புறம் என்னாச்சுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்த ட்ராமா இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை தம்பிதுரை மாரியப்பன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் விவேக் பிரசன்னா, பிரதோஷ், சந்தினி தமிழரசன், பூர்ணிமா ரவி, ஆனந்த் நாக் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சுந்தர் கீதா அப்படின்ற ஒரு கப்பல் இருக்காங்க. பிரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல செல்வி ஜீவஸ் அப்படின்ற ஒரு லவர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரோட லைஃப்லயும் எல்லாரோட இடத்துலயும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா இணை சுடும் பண்ணி ராம் சிவா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல நடராஜ் சுந்தராஜர், உப்சனா ஆர்சி, பாக்யராஜ், சிங்கம்புலி, தலைவாசல் விஜய், மனபாலா லீட் ரோல நடிச்சிருக்காங்க. நட்ராஜும் உப்சனாவும் ஒரு லவரா இருக்காங்க. பொள்ளாச்சியில காணாம போன ஒரு பொண்ணோட பாடி ரோட் சைட்ல கிடைக்குது. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப இவங்க மேல பழி விழுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு SNS பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பேய்கொட்டு இது ஒரு ஹாரர் காமெடி பிலிம். 21 மார்ச் 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். பெல்லிக்கனி பிரசாத் இது ஒரு ஃபேமிலி காமெடி டிராமா ஃபிலிம். பிரசாத்ன்ற ஒருத்தவன் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவங்க அப்பா இருந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு 2 கோடி டவுரி கொடுத்தாதான் பண்ணி வைப்பேன்றாரு. இப்போ இவங்களுக்கு இடையில என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. ஷண்முகா இது ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். சூர்யா சாரான்ற 2 பேரும் சேர்ந்து பல வருஷமா மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை வெளியே கொண்டு வர நினைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. ஆர்டிஸ்ட் இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். கிஸ் கிஸ் கிஸ்க் இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். ஒரு கிஸ் ஒரு பொண்ணோட லைஃபை எப்படி மாத்துதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அனகனகா ஆஸ்திரேலியாலோ இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். டக் டக் இது ஒரு ஃபேண்டசி டிராமா ஃபிலிம். 3 பசங்களுக்கு ஒரே மாதிரியா ஆட்டோ ரிக்ஷா கிடைக்குது. அதை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. ஓ அண்டலா ராட்சசி இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஃபிலிம். ஆதின்றவனை பத்தின ஸ்டோரி தான் இந்த பிலிமோடது. தி சஸ்பெக்ட் இது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி டிராமா ஃபிலிம். அர்ஜுன்ற போலீஸ் ஆஃபீஸரை ஒரு கேஸ் சால்வ் பண்ண அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. கால்மேகா கரணிகிதி இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். ராஜகுரு தொங்கலு இது ஒரு கிரைம் டிராமா ஃபிலிம். 21 மார்ச் 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். கிஸ் கிஸ் கிஸ்க் இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். சிவஹாரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கிஸ் ஒரு பொண்ணோட லைஃபை எப்படி மாத்துதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. இது ஹிந்தி பிலிம். கன்னடால டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா பர்கெட் பசியா இது ஒரு காமெடி டிராமா மூவி. ரிஷ் ஹைர்மத் டைரக்ட் பண்ணி அவரு ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. பரத்ன்ற ஒரு ஆஃபீஸ் பாய் அவன் பாக்குற எல்லாத்தையுமே லவ் பண்றான். அவங்க வேற ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அவங்கள லவ் பண்றான். இப்படி 55 பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் அவன் லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா நாராயணா இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். ஓல்டு ரிச்சுவலை பின்பற்றி ஒரு எரும மாட பலி கொடுத்தா பல புதையல் கிடைக்கும் அப்படின்னு நம்பி அதை பண்ண நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் பலாரி ஜிலே பலாரி தாலுக் டிராமா யாழ்பி இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். உண்மையா நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த பிலிம் எடுத்திருக்காங்க. 21 மார்ச் 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஸ்னோ ஒயிட் இது ஒரு அமெரிக்கன் மியூசிக்கல் ஃபேண்டசி ஃபிலிம். மார்க் வெப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எரின் கிரெசண்டா வில்சன் ஸ்டோரி எழுதியிருக்காரு. வால்ட் டிஸ்னி ப்ரொடக்ஷன்ஸோட 1937 ரிலீஸ் ஆன அனிமேட்டட் ஃபிலிமான ஸ்னோ ஒயிட் அண்ட் தி 7 ட்ராப்ஸ் படத்தோட லைவ் ஆக்ஷன் மூவியா இதை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ரேச்சல் ஜெக்லர், ஆண்ட்ரியூ பர்னப், கேல் கடட் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஸ்னோ ஒயிட் அப்படின்ற ஒரு இளவரசி 7 ட்ராப்ஸ் கூட சேர்ந்து அவ ஸ்டெப் மதரான ஈவில் குயின்ட்ட இருந்து அந்த நாட்டை எப்படி காப்பாத்துறாங்கன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ், மார்க் பிளாட் ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோஸ் மோஷன் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 109 மினிட்ஸ். $250 மில்லியன் பட்ஜெட்ல இந்த பிலிம் எடுத்திருக்காங்க. ஹிந்தியில டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. பைடா இது ஒரு ஹிந்தி ஹாரர் த்ரில்லர் பிலிம். தும்கோ மேரி கசாம் இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் பயோகிராஃபி த்ரில்லர் டிராமா பிலிம். பின்டூ கி பப்பி இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி. சிவஹரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு கிஸ் ஒரு பொண்ணோட லைஃப்ல எப்படி எல்லாம் மாத்துது அப்படின்றத இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தை தெலுங்கு கன்னடாலையும் டப் பண்ணி கிஸ் கிஸ் கிஸ்க் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்றாங்க.